வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாய கடன்கள் முழுமையா தள்ளுபடி செய்ய போறாங்களா? யார் யார் இந்த தள்ளுபடியை பெறக்கூடிய நபர்கள், யாருக்காக இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்றது நிறைவேற இருக்கு? தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகள்ல விவசாய கடன் வாங்கியவர்களுக்கு முக்கிய அறிவிப்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு வீடியோ. தமிழக அரசு சுமார் 13 லட்சத்திலிருந்து 18 லட்சம் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரியப்படுகிறது. இதற்கான புதிய தகுதியானோர் பட்டியல் விரைவில் வெளியாக உள்ளதாகவும் வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரை குறைவாக கடன் பெற்று சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 ஏக்கருக்கு அதிகமாக நிலம் வைத்திருப்பவர்கள் தகுதியின் அடிப்படையில் பகுதி அளவிலான தள்ளுபடி வழங்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்கள் முன்னுரிமை அளிக்கப்பட்ட நிலையில் கடன் தள்ளுபடி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விவசாயிகள் வருகின்றன. தள்ளுபடி அறிவிப்பு வரும் என்று விவசாயிகள் தங்கள் கடனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த தள்ளுபடி இல்லை அப்படின்றதுக்கு அமைச்சர் வினோத் அவர்கள் முக்கியமா குறிப்பிட்டு சொல்றாங்க. விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அமைச்சர் வினோத் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாருங்க. தமிழ்நாடு அரசின் பகுதி அளவு பயிர்க்கடன் தள்ளுபடி, மேட்டூர் அணை நீர் திறத்தல் மற்றும் தாமதம், மேலும் விவசாயிகளின் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என எழுந்துள்ள கோரிக்கைகள் நிலையில பயிர்க்கடனை முழுமையா முக்கியமா தகவல் செஞ்சிருக்காரு அவர்கள். இதுல பாத்தீங்கன்னா இந்த தேதி முதல் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் இந்த முறை நீர் மட்டும் 79 கனஅடியாக தொடர மட்டுமே உள்ளதால் நீர் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. தண்ணி பாத்தீங்கன்னா இப்போ டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை சாகுபடி வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கக்கூடும். ஆனா இந்த முறை அணை நீர்மட்டம் 79ஆக இருப்பதால் நீர் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதனால் வரும் வடிநிலை குழாய்கள் கிணறுகள் மூலம் டெல்டா மாவட்டங்களில் 3.55 லட்சம் ஏக்கர் வயல் வரை நெல் சாகுபடி ஏதுவாக குறுவை சிறப்பு தொகுப்பு நெல் திட்டத்தை முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். இதற்காக 77,50,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. டெல்டா அல்லாத மாவட்டங்கள்ல கார் குறுவை சொர்ணவாரி சாகுபடிக்கு 57,33 லட்சத்தை ஒதுக்கி இருக்காரு அப்படின்றத நம்ம சொல்லலாம். தமிழக அரசினுடைய பதவிகள் பாத்தீங்கன்னா மேட்டூரை பொறுத்தவரைக்கும் ஒரு அணை திறப்பு தாமதமானதால் மேலும் விவசாயிகள் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டிய நிலை எழுந்துள்ள நிலையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுகிறது குறித்த அறிவிப்புகளை வேளாண் துறை அவர்கள் வெளியிட போறாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. இதனால் வடிமுறை குழாய் கிணறுகள் மூலம் டெல்டா மாவட்டங்கள்ல 3,55,000 ஏக்கர் வரை நெல் சாகுபடி செய்ய ஏதுவாக குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். இதற்காக 77,50,00,000 நிதி ஒதுக்கீடுபடுகிறது. இதே போல் டெல்டா அல்லாத மாவட்டங்களிலும் குறுவை சொர்ணவாரி சாகுபடிக்கு 57,63,00,000 ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். குறிப்பாக கூட்டுறவு வங்கிகள்ல சிறு மற்றும் குறு விவசாயிகளில் வங்கி கடன்களை முழுமையாக இந்த குறிப்பா விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் 50,000 வரைக்கும் நாங்க தள்ளுபடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. விவசாயிகள் சங்கத்தினரும் பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள்ல ஈடுபட்டாங்க. எங்களுக்கு இந்த தள்ளுபடி அளவை மாற்றி கொடுங்க. ஏன்னா காலங்காலமாவே பாத்தீங்கன்னா விவசாய தள்ளுபடி மகாராஷ்டிரால 36,000 கோடி தள்ளுபடி பண்ணதுனால இவருடைய ரேஷியோவை கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. நிச்சயமா இவர்களுடைய கோரிக்கையை முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்றத விரைவில் பார்க்கலாம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா விவசாயிகளோட தள்ளுபடி குறித்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.